ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் ஓப்பனிங் செரமனிக்கு அப்புறம் ஐபிஎல் 2025 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. டேரக்டா டாஸ்க்குள்ள வந்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபிரான்ச்சைஸிக்கு நியூ கேப்டன்ஸ் அஜிங்க ரஹானேவும் ரஜத் பட்டிதாரும் வந்திருந்தாங்க. அஜிங்க ரஹானே டாஸ் போட ஆர்சிபி வந்து டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சோடனே போலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ரிஃபர் பண்ணாங்க. அப்படியே மேட்சுக்குள்ள போனாங்க அப்படின்னா கேகேஆர் போன வருஷம் வந்து எங்க அவுட் ஆகும் அங்கே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து பெருசா சுனில் நாராயணுக்கும் ஆரம்பத்தில் ஒழுங்கா படல. டிகாக்கு ஏர்லியரா அவுட் ஆகும்போது அஜிங்க ரஹானே வந்து 2023 சிஎஸ்கேக்கு எப்படி ஆனாரோ அதே ஆட்டத்தை அப்படியே கேகேஆர் போய் காப்பி பேஸ்ட் பண்ணாரு. சுனில் நாராயணும் கொஞ்சம் ஃபார்முக்குள்ள வர 10 ஓவர் 100 ரன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே இருந்துச்சு. என்னன்னா குர்னால் பாண்டியா அட்டாக் உள்ள வந்த உடனே பேக் டு பேக் விக்கெட் கொடுக்க கேகேஆர் வந்து ரன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அஜிங்க ரஹானே அவுட் ஆனாரு, சுனில் நாராயண் அவுட் ஆனாரு. அப்புறம் பின்னாடி வந்து எல்லா பிளேயர்ஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும்போது கடைசியில் வந்து ஹிட் பண்றதுக்கு ஆள் இல்லாம டெத் ஓவர்ஸ்ல வந்து லாஸ்ட் 5 ஓவர்ல 29 ரன்னுக்கு இன்னிங்ஸை முடிச்சு 174 போய் நின்னாங்க. 175 எடுத்தா ஜெயிச்சாலாம்னு சொல்லி ஒரு ஆர்சிபி உள்ள வராங்க. போன வருஷம் வந்து கேகேஆர் நல்ல ஸ்டார்ட் கொடுத்த ஸ்டார்ட் இந்த வருஷம் ஆர்சிபி பிரிச்சு மேஞ்சிட்டாரு. அப்படியே வந்து விராட் கோலியும் போன இல்லாம இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 10 பால் 30 ரன் 30 பால் 50 ரன் அடிச்சு இன்னிங்ஸை வந்து ரிசீவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் வந்து இன்னிங்ஸை சீக்கிரம் முடிச்சுட்டு போறதுக்கு நிறைய வேலையை பார்த்து லிவிங்ஸ்டன் வந்து அவரோட ஃபைனல் டச் எல்லாம் கொடுத்து முடிக்க ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இதான் சீசன் ஓப்பனரோட ஷார்ட் சம்மரி. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அப்பப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.